ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து தாலி மாற்றுறதை பற்றி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இதை பற்றி சொல்லுங்கள். எந்த நாளில் வந்து தாலி பிரித்து மாற்றலாம், அதே மாதிரி இதுக்கு ஏதாவது நாள் நட்சத்திரம் அப்படிங்கிறது தேவையா, அதே மாதிரி தாலியை பற்றின சிறப்புகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஒரு லைக் கொடுங்க. தாலி அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட பண்பாடு. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும்தான் தாலிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. மஞ்சக்கயிறு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த மஞ்சக்கயிறுக்கு பின்னாடி எவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப அந்த தாலியை பற்றின ஒரு சென்டிமெண்ட்டாக, தாலியை வந்து ஏன் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறது இன்றைக்கி தான் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு கணவனையும் மனைவியும் இணைக்கிற ஒரு பந்தம்னு சொல்லிடுறோம். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி தான். நம்ம வந்து கழுத்தில் மஞ்சக்கயிறு இருக்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாகரீகம் அப்படிங்கிற பேரில் இப்போ வந்து மஞ்சக்கயிறு அணியிறதவே வந்து எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் பெண்களை வந்து மஞ்சள் பூசி குளிக்க சொன்னதுக்கான காரணம், பெண்களுக்கு வந்து எந்த ஒரு கிருமிகளும் வந்து அவங்கள பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் பெண்களை வந்து அதிகமாக மஞ்சள் பூசி குளிக்க சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் எந்த ஒரு இதுவும் வந்து நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் பூசி குளிக்க சொல்லுவாங்க. மஞ்சள் பூசியும் குளிக்க சொல்லுவாங்க. தான் அணிஞ்சிருக்கிற அந்த கயிறுக்கும் வந்து மஞ்சளை போட்டு வந்து குளிக்க சொல்லுவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறதே முன்னாடி காலத்துலலாம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து நம்ம எப்போ வந்து செயினில் வந்து நம்ம போட்டு பழகிட்டோமோ, அதுக்கப்புறமா இப்போ யாரை பாரு ஒரு 100% ஒரு 20% 30% பேருக்கு செஸ்ட் கேன்சர் வந்து வந்துடுது. இதுக்கு வந்து காரணம், முன்னாடி காலத்தில் வந்து அறிவியலை தான் ஆன்மீகத்தில் கலந்து வந்து சொல்லியிருந்தாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயினில் தான் வந்து போட்டிருந்தேன். இது தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இதுவும் வந்து எங்கள் அவ்வா தான் வந்து எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ போட்டிருக்கிறதும் பார்த்திங்கன்னா, இந்த கொலாச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாணல், அதில் தான் போட்டிருக்கேன். இருந்தாலுமே கூட வந்து ஒரு மஞ்சள் கயிறு போட்டுப்பேன். மஞ்சள் கயிறு போட்டு அதில் வந்து டெய்லியுமே வந்து மஞ்சள் பூசி குளிப்பேன். டெய்லியும் மஞ்சள் பூசி குளிக்கிறனால நம்மளுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஏங்க அதை வந்து பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம மஞ்சள் கயிறு கழுத்தில் போட்டிருந்தோம்னா நம்ம யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த கிராமத்து சைடெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம செயினில் போட்டுக்கிறனால யாருக்கு கல்யாணம் ஆகிருக்கு, யாருக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தாலியெல்லாம் கழட்டி கூட வச்சுக்கிறாங்க. தாலி அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒன்று. அந்த காலத்தில் எதுவுமே தெரியாமலாம் வந்து சொல்லலை. எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தோடு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் நம்ம தான் வந்து ஒன்னொன்னையும் நம்ம வந்து மாற்றிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களில் மட்டுமே நம்ம முன்னோர்களை வந்து ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து சும்மா சொல்லிடல. எல்லாமே வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு காரண காரியம் தான் இருந்திருக்கு. பெண்களை ஒவ்வொரு ஆபரணமும் அணிய சொன்னதுக்கான காரணம் அதுக்கு பின்னாடி அறிவியல் தாங்க இருக்குது. பெண்கள் காலில் கொலுசும் மெட்டியும் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நல்ல சலங்க வச்ச கொலுசு போட்டிருக்கிறப்போ அவங்கள வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தாலி கயிறு மாற்றுறதை பற்றி பார்க்கலாம். தாலி கயிறு எப்போ மாற்றலாம், யாரெல்லாம் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கிற பெண்களை தவிர யார் வேணாலும் தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம். கல்யாணமான 5 நாளில் இல்லைனா 7 நாளில் 9 நாளில் வந்து தாலி பிரித்து கோர்ப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு தாலி பிரித்து கோர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்குனால தான் பாரம்பரியமாக அந்த வழக்கத்தை வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. கர்ப்பமான பெண்கள் மட்டும் தாலியை வந்து மாற்றக்கூடாது, அதாவது கயிறு வந்து மாற்றக்கூடாது. மற்ற பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து கயிறு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவை வந்து தாலி பிரித்து கோர்க்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதாவது ஆடி பெருக்கு நாளில் வந்து பண்ணுவாங்க. ஆடி பெருக்கு நாளில் தாலியை வந்து பெருக்கி போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கும் வந்து சில பேர் வந்து மாற்றிப்பாங்க. வருஷத்துக்கு 2 தடவை தாலி மாற்றி போட்டுக்கலாம்.
கயிறு அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மாலாம் வந்து தாலியை வந்து மாற்றக்கூடாது. கயிறு மாற்றுறது பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமையில கயிறு மாற்றிக்கலாம். கயிறு மாற்றுறப்ப பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்து மாற்றிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. இல்லை நீங்கள் வந்து அந்த டயத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் மாற்றுறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நல்ல நேரம் பார்த்து சாமி முன்னாடி விளக்கேற்றி வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாலி பிரித்து கோர்க்குறீங்க அப்படின்னாலும் விளக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா தண்ணியாவது ஒரு டம்ளர் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாலி பிரித்து வந்து கோர்த்துக்கலாம். அதே மாதிரி தாலி பிரித்து கோர்க்கறதுக்கு முன்னாடியே தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு கிளக்காமல் பார்த்து தான் உட்காந்து தாலி பிரித்து கோர்க்கணும். காரணத்தை கொண்டும் இடையில தாலி பிரித்து கோர்க்குறப்ப இடையில வந்து எந்திரிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி வச்சு தாலி பிரித்து கோர்க்கறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அம்மனா நினச்சிக்கிட்டு அவங்க முன்னாடி உட்காந்து நம்ம தாலி பிரித்து கோர்க்குறப்போ நம்மளுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாலி பிரித்து கோர்த்து முடிச்சுட்டு பூவு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே வந்து நெத்திலையும் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம தலையிலையும் வந்து பூவெல்லாம் வந்து வச்சுக்கணும். சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வேஷ சாரகே சரணிய திரியாம்பே கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த விளக்குக்கு வந்து ஒரு 9 தடவை ஓம் லக்ஷ்மியை போற்றி, ஓம் லக்ஷ்மியை போற்றின்னு சொல்லிட்டு ஒரு 9 தடவை குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எதுலையா ஒன்றில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலெக்ட் பண்ண குங்குமத்தை நம்ம நெத்தியிலேயே வச்சுக்கலாம். தாலி சரட்லேயே வந்து டெய்லி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அந்த அம்மன் கொடுப்பாங்க. நான் வந்து இந்த முறையில் தான் வந்து தாலி மாற்றுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாலி மாற்றுறப்ப யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாது. நம்ம மட்டும்தான் உட்காந்து மாற்றணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாலியை வந்து வெளியில் எடுத்து போடக்கூடாது. தாலி அப்படிங்கிறது காட்சி பொருள் கிடையாது. முன்னாடி காலத்தில் இருக்கிற பெண்கள் வந்து சொல்லியிருப்பாங்க தாலியை வந்து யாரும் பார்க்கவே கூடாது, யாரும் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாலி அப்படிங்கிறது கணவர் மாதிரி நம்ம போட்டிருக்கிற தாலியை வந்து கணவர் மட்டுமே தான் தாலிக்கு வந்து பொட்டு வைக்கணுமே தவிர எப்பயுமே வந்து தாலியை வந்து தொட்டு பொட்டு வைக்க விடக்கூடாது. அதாவது திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கோர்க்கிற நாளை தவிர மற்ற நாளில் யாருமே வந்து தாலியை தொட்டு பொட்டு வைக்க மாட்டாங்க. அப்படி தாலியை தொட்டு பொட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பழுத்த சுமங்கலியாக இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க தான் வந்து அந்த தாலிக்கு வந்து பொட்டு வைக்கணும். அதுவும் கோவில்களில் வச்சு விட்டாங்க அப்படின்னா வச்சுக்கலாம். தாலியை வெளியில் எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் வந்து காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.